Hello friends, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம சிக்கன் மோமோஸ் பண்ண போறோம். இதுக்கு வந்து நான் 1 கப் மைதா எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் salt ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊத்தி நம்ம வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைற மாதிரி வந்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. இது வந்து நம்ம மூடி வச்சிடலாம். நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். மாவு வந்து காயக்கூடாது. இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங்க்கு வந்து நான் சிக்கன் ஒரு 1/4 kg வந்து போன்லெஸ் எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து சிக்கன் அரைச்சாச்சு. ஒரு பவுலில் நம்ம சேர்த்துட்டோம். இப்போ கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், கொத்தமல்லி போட்டுக்கலாம், ஒரு வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணது, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம், தேவையான உப்பு, கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நீங்கள் வெஜிடபிள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒன்றும் ஆட் பண்ணல. திக்காக தேய்க்காதீங்க, கொஞ்சம் வந்து தின்னாக இருக்கட்டும். இப்போ இதுக்கு நடுவில் வந்து நம்ம இந்த ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாம். இப்போ இந்த எண்டு வந்து இது போல் வந்து நம்ம இந்த புடவைக்கு மடிப்போம் இல்லையா, அது போல் வந்து நம்ம ஃபுல்லாக மடிச்சுக்க போகிறோம். ஒரு பாதி வரைக்கும் நம்ம மடிச்சுக்க போகிறோம். இப்போ இது வரைக்கும் நம்ம மடிச்சிட்டோம். இப்போ இந்த பாதியை வந்து நம்ம இது போல் சேர்த்துடலாம். இன்னொன்று செஞ்சு காட்டுறேன். இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம ஸ்டஃபிங் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து இப்படி மடித்து விடலாம். இப்போ இதை வந்து வேறு மாதிரி நான் செய்கிறேன். ஒரே பிளேஸில் நம்ம இது மாதிரி மடித்து விடலாம். இப்போ இது போல் நம்ம மடிச்சிட்டோம். இது போல் மடிச்சிட்டு இது போல் வந்து உள்ளே அழுத்தி விட்டுடுங்க. இது போலையும் நம்ம செய்யலாம்.
இது மாதிரி வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கலாம். ஒரு பாதி நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இது போல் நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். இப்போ இது போல் நம்ம செஞ்சு வச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டீமரில் வச்சுக்கலாம். இது வந்து ஸ்டீமர். இதுக்கு கீழே வந்து நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே வந்து நம்ம ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒன்றா வச்சுக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், நல்ல தக்காளி வந்து நல்ல தோலெல்லாம் வந்து நல்லா சுருங்கிடுச்சு. இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இது ஆறின பின்னாடி நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். இப்போ இது போல் வந்து நம்ம கட் பண்ணதுனால இந்த தோலெல்லாம் பாருங்கள் அப்படியே தானாக வந்துடும். பாருங்கள், ஈஸியாக வந்துடும். அதனால் நம்ம இப்படி கட் பண்ணி நம்ம வேக வச்சிட்டோன்னா பாருங்கள் தோல் அப்படியே வந்துருச்சு. பாருங்கள், நம்ம இந்த தோலெல்லாம் வந்து எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ ஆறட்டும். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்ம மம்மூஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்து வச்சுட்டு அடுத்த செட் வச்சிடலாம். இதே போல் நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச தக்காளி மிளகாலாம் வந்து நான் போட்டுட்டேன். இப்போ ஒரு 4 பல் பூண்டு, பெருசாக இருந்தால் 2 பல் போட்டுக்கோங்க. இது கூட வந்து நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம மோமோஸ் சட்னி சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் மோமோஸ் அண்ட் மோமோஸ் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு சிம்பிள் ரெசிபி. நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முதல் முறை எங்கள் சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.